Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து இந்த மாதம் 24 அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் வந்து ஏர்பட்ஸ் 2ன்ற ஒரு டிடபிள்யூஎஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த டிடபிள்யூஎஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ரெகுலர் டிடபிள்யூஎஸ் கிடையாது, ஹாஃப் இயர் டிசைனில் இருக்க ஒரு டிடபிள்யூஎஸ். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த ஹாஃப் இயர் டிசைன் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆனால் அந்த மாடல் தான் போகிற சூட் ஆகும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்கன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்காக வந்து டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். இந்த ஆஃபர் சேனலில் வந்து ஆன்லைனில் இருக்கக்கூடிய நல்ல டீல்ஸ் அப்பப்போ வந்து லூ டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலர் இன்டர்வலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஆன்லைன் டீல்ஸ் ஒரு நல்ல ப்ரைஸில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் குயிக்காக அன்பாக்சிங் மட்டும் பார்த்துட்டு வந்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸ் ஏர்பட்ஸ் 2 டிடபிள்யூஎஸ் இருக்குது. ஸோ இந்த டிடபிள்யூஎஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் வேரியண்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் கேஸ் அண்ட் பட்டோட டிசைன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், அதுக்கப்புறமா வந்து மாடல் நம்பர் ஏர்பட்ஸ் 2 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைட் நம்ம வந்துன்னா குயிக்கான ஸ்பெக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாட் மைக் சப்போர்ட் இருக்குது, 40 ஹவர்ஸ் வந்து ப்ளேபேக் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் இருக்குது, 30nm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் 5.3ல பவர் பண்ணியிருக்காங்க. IPX5 ரேட்டிங்கும் இருக்குது. எம்ஆர்பி நம்ம பார்த்து 4,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லான்ச் ப்ரைஸ் வந்து 1,799. ஸோ பாக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட் கலர், பார்க்குறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்குது. கேஸுக்கு அப்புறமா வரலாம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து ஒரு குட்டி டப்பா இருக்குது. இந்த டப்பாவில் வந்து ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வாரண்ட்டி கார்டு ஒன்று இருக்குது. அந்த நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் அண்ட் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரீ டைமில் படித்து பாருங்கள். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வந்து டீட்டெயிலாக இருக்கும் இதில். ஸோ இனிஷியலாக இந்த எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் பற்றி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் பிராண்டிங் அதுக்கு மேலே இருக்குது. பாட்டமில் வந்து சார்ஜிங் போர்ட், டைப் சி போர்ட் இது, அதுக்கப்புறமா ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது. அந்த பட்டுக்கு டாப் சைடில் வந்து LED இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த டிடபிள்யூஎஸோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அவைலபிலிட்டி நம்ம பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், நாய்ஸோட ஓன் வெப்சைட்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இனிஷியலாக லான்ச் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 1,799க்கு லான்ச் பண்ணுறாங்க. பட் ரெகுலர் ப்ரைஸ் வந்து 1,899. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிசைன் எடுத்துகிட்டோன்னா இது ஒரு ஸ்டெம் டைப் டிசைன் தான். பட் வந்து ஒரு half in ear டிசைனில் வருது. ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிடபிள்யூஎஸோட half இயர் டிசைன் ஃபேன்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து half இயரில் தான் வருது. ஒரு சில பேருக்கு வந்து half இயர் கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சிங்கிள் பட்டோட வெயிட் வந்து 3.5 கிராம்ஸ் இருக்குது. ஓவரால் கேஸோட வெயிட் வந்து அரௌண்ட் 45 கிராம்ஸ் இருக்குது. கேஸோட பில்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. கேஸோட ஹிஞ்ச் குவாலிட்டியுமே வந்து இங்கே கொஞ்சம் பெட்டராக ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லிட் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் ஹிஞ்சுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக இல்லாமல் கொஞ்சம் ஃபர்மாகவே இருக்குது. ஸோ இங்கே ஒரு யூனிக்னஸ் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. கேஸோட லிட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வரும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய பட்டை வந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்துக்கலாம். பட் அதுக்கு வந்து மைல்டாக ஒரு பிளாக் கலர் கோட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. கேஸ் டிசைன் வந்து ஓவலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து பாக்கெட்லேயே வச்சு கேரி பண்ணிட்டு போகலாம். அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கு வந்து IPX4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் யாராச்சும் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கீங்க, வெளில வந்து வாக்கிங் போகிறீங்க, ரன்னிங் அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்வெட்டு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஸ்வெட் எல்லாத்தையும் வந்து இது கண்டிப்பாக வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபிட்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா இது ஒரு half இயர் டிசைன்றதுனால கம்ப்ளீட்டாக காது உள்ளே போய் பிளாக் ஆகாது. நம்ம லைட்டாக கை வச்சு வெளில எடுத்தாலே வந்து ஈஸியாக வெளில வந்துடும். பட் இந்த டிசைன் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. பட் இவங்க பண்ணியிருக்க டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னா காதில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு கண்டினியூஸாக வந்து மியூசிக்கு இல்லை மூவி எதாவது பார்க்கணும் அப்படின்னாலும் வந்து கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாட்டி திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி காதில் மாட்டுற மாதிரி தான் இருக்கும். பட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லைனால நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. 2 பட்டையுமே வந்து காதில் மாட்டிகிட்டு இருப்போம். கம்ப்ளீட்டாக வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணாது. மைல்டாக வந்து அந்த நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் பேட்டரி பேக்கப்னு எடுத்துகிட்டா இந்த கேஸ்க்கு வந்து 400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 hours ஆகும். பட் வந்து நம்ம கேஸ்குள்ளே போட்டோம் அப்படின்னா 1 hourல வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நாய்ஸ்லேருந்து இன்ஸ்டா சார்ஜ் சப்போர்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ கேஸ் வந்து நம்ம 10 minutes சார்ஜ் பண்ணாலே பட்லேருந்து அவுட்புட் வந்து 240 minutes வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. பட் பேட்டரி பேக்கப்னு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நாய்ஸ்லேருந்து 70% வால்யூமில் கேட்கும்போது அரௌண்ட் 7 hours வரும் அப்படின்றாங்க. நம்ம வந்து 100% வால்யூமில் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் லவுடாக இருக்குது. ஸோ பர்டிகுலராக நான் இந்த டிசைனில் யூஸ் பண்ணியிருக்கேன் நாய்ஸ் டிடபிள்யூஎஸ்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தேன். லவுட்னஸ்க்கு வந்து பஞ்சமே இருக்காது. ஸோ இது வந்து பயங்கர லவுடாக இருக்குது. நம்ம 60 to 70% வால்யூம் அதுவும் இண்டோரில் யூஸ் பண்ணுறது மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்கும்.
அப்படி யூஸ் பண்ணும்போதே வந்து அரௌண்ட் ஈஸியாக 6+ ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு பேட்டரி பேக்கப் வருது. மோஸ்ட்லி அவங்க எல்லாமே வந்து லேப் கண்டிஷனில் டெஸ்ட் பண்ணுறதுனால பேட்டரி பேக்கப் ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ரியல் வேர்ல்ட் சினாரியோன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல இம்ப்ரெசிவான பேட்டரி லைஃப் வந்து ஆஃபர் பண்ணுது. ஸோ ஓவராலாக வந்து பட் நம்ம பார்த்தோன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் வரைக்கும் கேஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கனெக்டிவிட்டின்னு வந்தோன்னா ப்ளூடூத் 5.3 தான் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. டுவல் பேரிங் சப்போர்ட் இல்லை. நார்மலாக வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணுறது இதெல்லாமே வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சிங்கிள் பட்லேயுமே வந்து நம்ம பாட்டு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிளேபேக் ஆடியோ பிளேபேக்கில் வந்து எந்த ஒரு லேட்டன்சி இஷ்யூ இல்லை. ஸோ லோ லேட்டன்சி சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் சொல்ல. பட் கேமிங்லாம் டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து டீசெண்டாக இருக்குது. கேஷுவலாக எப்பயாச்சும் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு வந்து இஷ்யூ இருக்காது. அண்ட் 10 மீட்டர்ஸ்க்குள்ளே வரைக்குமே வந்து எனக்கு லேட்டன்சி இஷ்யூ வந்ததில்லை. ஒரே வீட்டுக்குள்ளே பக்கத்து ரூமுக்குலாம் போய் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து எங்கேயும் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. காலிங் நம்ம எடுத்துனா இவங்க வந்து குவாட் மைக் ஆஃபர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இண்டோர் காலிங் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அவுட்டோரில் என்ன அப்படின்னா நம்ம வாய்ஸும் வந்து நல்ல லவுடாக பிக்கப் பண்ணுது. பட் என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து கூட சேர்த்து பிக்கப் பண்ணுறதுனால ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம நாய்ஸு ப்ளஸ் சுற்றி இருக்க நாய்ஸ் எல்லாத்தையும் கேட்கறதுனால ஸ்லைட்டாக வந்து டிஸ்டர்பன்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம வெளியில் போயிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சி கால்ஸ் எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இஷ்யூ இருக்காது. பட் இண்டோரில் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து நல்லா இருக்குது. முக்கியமான டிபார்ட்மெண்ட்டே விட்டியே ப்ரோ அப்படின்னீங்களா? ஸோ ஆடியோ டிபார்ட்மெண்ட் தான் வரேன். இவங்க வந்து 13mm டிரைவர் சைஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் பட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. கொஞ்சம் சின்னதாக காம்பேக்டாக இருக்கிறதுனால காதில் வந்து கம்ஃபர்டபுளாக நம்மளால் வியர் பண்ண முடியுது. எஸ்பிசி கோடக்கு வந்து சப்போர்ட் ஆகுது. ஆடியோ வந்து ரொம்ப லவுடாக இருக்கிறதுனால நம்ம 100% வால்யூம் வந்து நம்மளுக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் ஹையர் வால்யூம்லேயே வந்து டிஸ்டார்ஷன் பெருசாக இல்லை. ஸோ ஓவரால் ஆடியோ அவுட்புட் நம்ம எடுத்துனா ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் சிக்னேச்சர் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வோக்கல்ஸ் வந்து செம கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ட்ரபிள்ஸ் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். பாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக பூஸ்டடாக இல்லாமல் அடிக்குவேட்டாக இருக்குது. ஓவராலாக வந்து நாய்ஸில் வந்து ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வந்து இந்த டிடபிள்யூஎஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல்ஸ் நம்ம எடுத்துன்னா ரெகுலராக நாய்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய அதே டிடபிள்யூஎஸ் கண்ட்ரோல்ஸ் தான். பாட்டு கேட்கும்போதோ இல்லை கால் பேசும்போது வந்து ரைட் பட்டு சிங்கிள் டைம் டேப் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் பட்டை வந்து நம்ம சிங்கிள் டைம் டேப் பண்ணால் போதும். டபுள் டைம் டேப் பண்ணால் வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு போகும். ரெண்டு சைடில் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து நம்ம ட்ரிபிள் டைம் டேப் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக்கப் ஆகும். சாம்சங் யூசர்ஸ்க்கு வந்து பிக்ஸ்பி வேக்கப் ஆகும். ஸோ கால் இதாக வரும்போது வந்து 2 வாட்டி டேப் பண்ணால் ஆன்சர் ஆகும். கால் கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து 2 வாட்டி டேப் பண்ணால் வந்து கட் ஆகிடும். அதுவே வந்து வரக்கூடிய இன்கமிங் காலை வந்து நீங்கள் பட் வழியாகவே வந்து கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கால் வந்து கட் ஆகிடும். இந்த கேஸ்லேயே வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக வந்து ரீசெட் ஆகிடும். அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து டிலே இல்லாமல் வந்து பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்போம், காதில் மாட்டியே இருப்போம். அந்த டைம் வந்து நம்ம காதில் வந்து ரிமூவ் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து மிஸ்டச் ஆகிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த சென்சிட்டிவிட்டி வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் நாய்ஸில் வந்து இந்த டிடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 year வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து 6 month வாரண்டி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த டிடபிள்யூஎஸ் எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுன்னு பார்த்தோன்னா ஒரு ஆஃப் இண்டியா டிசைன் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பேலன்ஸ் சவுண்ட் சிக்னேச்சர் வித் வந்து எக்ஸ்ட்ராடினரி பேட்டரி லைஃபோட பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ மூவிஸ் பார்க்குறது உங்களுக்கு ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். 1799 வந்து இனிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான், நாய்ஸோட ஓன் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ரெகுலர் ப்ரைஸ் நம்ம பார்த்தோன்னா 1899. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரெக்யர்மெண்ட்ஸோட நீங்கள் யாராச்சும் வந்து டிடபிள்யூஎஸ் அண்டர் 2000 பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் வந்து கம்ப்ளீட் இன் இயரோட பார்த்துட்ருக்கீங்க, பட்ஜெட் அந்த 1500 to 1800 அப்படின்னா நாய்ஸ்லேயே வந்து நாய்ஸ் VS204 அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. கம்ஃபர்ட்டு, ஃபிட்டு, ஓவரால் ஆடியோ குவாலிட்டி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பேட்டரி பேக்கப் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த மாடலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து நாய்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.